யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை அரவணைச்சுதான் போகணும். அதனாலதான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனா இதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து எலூசிவ் டெமோக்ரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆஹா, நம்ம ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு. அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. வானமும் நீளம் கடலும் நீளம், இந்த ரெண்டு இந்த நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா? யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை அரவணைச்சுதான் போகணும். அதனாலதான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனா இதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வாத்தியார் பாட்டு ஒண்ணு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, போயும் போயும் மனிதனுக்கு. அதுல கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே. இதுதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை 1990 விசிகா மதுரையில ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியாரிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் ஒன்றிணைத்தது தம்பிதான். ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க, இருக்கவே கூடாது. மார்க்ஸ் மகாராஷ்டிரால பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கரா இருந்திருப்பாரு. அம்பேத்கர் ஈரோட்ல பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பாரு. பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸா இருந்திருப்பாரு. சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது. அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம், நான் சரியா பேசின இல்லையா தெரியல, லண்டன்ல புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு. அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து எலூசிவ் டெமோக்ரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது? எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா, கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனையை நல்லா எடுத்து பேசுங்க அண்ணன் அப்படின்னு மேடையில் இருக்கையிலேயே போன் வரும். யாரு? தம்பி பாவலன். எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப, இல்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் நல்ல காரியத்துக்கெல்லாம் என்ன அழைச்சிக்கிட்டு போறாங்க. எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப, வன்னி அரசுகிட்ட இருந்து போன் வரும், அண்ணே செங்கல்பட்டுல ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் வாங்கன்னு தம்பி வன்னி அரசு தான் கூப்பிட்டு போவாரு. இப்படி என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. விசிகா அலுவலகத்துல இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது, அவரை மனிதநேய மாண்பாளர்னு சொல்லலாம். விபி சிங் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பி தான் எனக்கு கொடுத்தாரு. அதுவும் விசிகா அலுவலகத்தில் தான். எனக்கு என்னன்னா, இங்க பேசினாரு தம்பி ஒருத்தர், கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அழகான ஒரு பஞ்சு டயலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான். பெரியார் கிட்ட போய் கேட்டாங்க, ஏனுங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டாங்க. ஒரு பதில் சொன்னாரு, இப்போ நீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த ஊண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்டர் ஓவர் சாப்டர் ஓவரா?
அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க. அவரு ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு. அங்க ஐயா பார்த்தா தெரியுமில்ல, தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. ஒரு தம்பி வந்து, ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக, சமூக நீதிக்காக, ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. அப்படிங்களா? இப்ப எங்கேங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க? அவர் கோயம்புத்தூர் பாஸ் தான் பேசுவார், கொங்கு தமிழ். எங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு. போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்கிறாரு, ஏனுங்க பூசாரி, உள்ள இருக்குதுங்களே சிலை, அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா? அப்படி, ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்க, அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன போய் திட்டுறீங்களே. அவரை பொறுத்த வரைக்கும், ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க. ஜாதி ஒழியணும், ஜாதி ஒழியணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார். ஏன்னா அது ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போராடலாம். அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க வந்து அத முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்ப அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. நாங்க எல்லாம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உடுமலைப்பேட்டையில எங்க மச்சான் தான் அங்க எல்லாம் கோயில் தர்மகர்த்தா வேணுமோ. அங்க இந்த பொங்கல் கிங்கல் வடகடை எல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடும். அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்க கிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆஹா நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு, அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவரு பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற, அவரு வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.